ஹலோ எவ்ரிவான். சில சமயங்கள்ல சில உண்மை சம்பவங்கள் நம்ம பார்க்கிற பேய் படத்தையோ, இல்ல நம்ம படிக்கிற த்ரில்லர் நாவல விடவோ பயங்கரமானதா இருக்கும். அப்படி ஒரு உண்மையான சம்பவத்த தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவத்த கேட்டு முடிக்கும்போது உங்க உடம்பே சிலிர்த்து போக போகுது. அதுதான் உண்மையான மர்மம். வெல்கம் டூ மணிஸ் மிஸ்ட்ரீஸ். நான் உங்கள் மணி. ஜெர்மனில 1922ல நடந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸ் தான் இது. ஜெர்மனில ஹிண்டர் காபெக் அப்படிங்கிற ஒரு பண்ணை வீடு. அதாவது அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, சுத்திலும் ஃபுல்லா வெறும் காடுகள் மட்டும்தான். எந்த ஒரு வீடுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு பண்ணை வீடு மட்டும்தான் அந்த ஏரியாலே இருக்கும். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு பொருள் வாங்கணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னாலே அந்த அந்த காட்ட தாண்டி பல கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியால தனியா ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்றாரு. ஆண்ட்ரியாஸ் அவர் மட்டும் தனியா வாழல. அவரோட மனைவி, அவரோட பொண்ணு விக்டோரியா. விக்டோரியா எப்படின்னா, கல்யாணம் ஆகி பல வருடங்கள் கழித்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனனால திருப்பி அப்பா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க கூட அவங்களோட 2 பசங்க. 7 வயதான செசிலியா அப்படின்ற ஒரு பொண்ணும், 2 வயசான ஜோசப் அப்படின்ற ஒரு பையனும். இவங்க 5 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. இவங்க கூட 6வதா ஒரு நபர் வந்து சேர்றாங்க. அது வேற யாரும் இல்ல. அவங்க வீட்ல வேலை பார்க்க வர்றதுக்கு மரியான்ற ஒரு பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்றாங்க. இந்த மாதிரி மொத்தம் 6 பேர் அந்த வீட்ல வாழ்றாங்க. டேஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது. அவங்க டேஸ் வழக்கம் போல ஓட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம டேஸ் எடுத்துக்கோங்க. நம்ம காலையில எந்திரிப்போம், வேலைக்கு போவோம். வீட்ல வேலை பார்க்குறவங்க வீட்ல வேலை பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையும் வழக்கம் போல போக ஆரம்பிக்குது. அந்த மரியான்ற பொண்ணு வந்து கிச்சன்ல என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை அவ பார்த்துப்பா. அவங்க அம்மா வந்து மாட்டை பார்த்துக்கிறது, அதுக்கு தீவனம் வைக்கிறது, அந்த மாதிரி வேலையை பார்த்துப்பாங்க. ஆண்ட்ரியாஸ் வந்து ரொம்ப தூரம் போய் ஏதாவது பொருள் வாங்கணும், ஏதாவது இது பண்ணணும்னா ரொம்ப தூரம் போய் அந்த காட்டை தாண்டி போயிட்டு வாங்கிட்டு வருவாரு. இந்த மாதிரி அவங்க டேஸ் போயிட்டே இருக்குது. ஆனா அந்த சம்பவம் நடக்க போற சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த வீட்ல ஒரு விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்க வீட்டோட பரண் மேல, அதாவது அட்டிக்னு சொல்லுவாங்கல்ல, அங்க ஏதோ சத்தங்கள், மர்மமான சத்தம், யாரோ பேசுற மாதிரி, யாரோ நடக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்ட்ரியாஸ் வந்து ஏதோ எலி ஓடுது போல, ஏதோ அணில் கிணல். ஆக்சுவலா அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தனியா தானே இருக்காங்க. ஃபுல்லா அவங்க சுத்தியும் காடா தான் இருக்கு. சோ அதனால அங்க இருந்து அங்க எது வேணாலும் எலி இருக்கலாம், அணில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. காடுன்னு இருந்தா நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. சோ அது மாதிரி அதாவது வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்ணி அப்படியே விட்டுறாரு. ஆனா இன்னொரு விசித்திரமான சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் நடக்க போற சில மாசங்களுக்கு முன்னாடின்னு சொன்னல, இப்போ வந்து மரியா அந்த வீட்ல வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனா மரியா வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த வீட்ல ஒரு மெய்டு வேலை பார்த்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்ட்ரியாஸ் கிட்ட, யாரோ பரண் மேல இருந்து என்ன வந்து பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு வந்து யாரோ அங்க நடமாடுற மாரி தெரியுது. அவங்க வந்து என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரியாஸ் வந்து எப்படின்னா ஏதோ சும்மா நார்மலைஸ் பண்ணிட்டு, இந்த பொண்ணு ஏதோ வளருது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சும்மா நார்மலா சாதாரணமா எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அங்க இருக்க பிடிக்காம ஓடியே போயிடுறாங்க. அவங்க ஓடி போனதுக்கு அப்புறம் தான் மரியான்ற பொண்ணு வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிடுது அப்படியே. ஆனா போக 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 நிலைமை வந்து கைமீறி போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து வின்டர் சீசன் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவங்க எங்க இருக்காங்க? காட்டு பகுதியில இருக்காங்க. அப்போ வின்டர் எப்படி இருந்திருக்கும்? ஃபுல்லா பனியா. அவங்க வந்து ரொம்ப தூரம் காட்டை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கறனால ஃபுல்லா பனி வந்து மூட ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லா மூடு பனியா இருக்கு. அந்த மாதிரி சில நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ள இருந்து, அந்த பல கிலோமீட்டர் காட்டுக்குள்ள இருந்து யாரோ வந்து அந்த ஆண்ட்ரியாஸோட வீட்டுக்குள்ள வந்த கால் தடங்கள் இருக்கு. பாத்துக்கோங்க, அந்த காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள வந்த கால் தடங்கள் இருக்கு. ஆனா அந்த வீட்ல இருந்து வெளிய போன கால் தடங்கள் இல்ல. உங்களுக்கு ஆக்சுவலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரோ வந்து வீட்டுக்குள்ளார வந்திருக்காங்க. ஆனா அவங்க வெளிய போகவே இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த காட்டுக்குள்ள இருந்து உள்ள வந்த நபர் அந்த வீட்டுக்குள்ளே தான் இன்னமும் இருக்கிறாங்க. வெளிய போகவே இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளிய போகலன்னா அந்த பயம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த உள்ள வந்த நபர் எங்க மறைஞ்சிருக்கணும்? அட்டிக்லயோ இல்ல அந்த வீட்லயோ வேற எங்கேயோ தானே மறைஞ்சிருக்கணும். இதை விட விசித்திரமான விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரியாஸ் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்து காலையிலே வெளில கிடக்குது. நீங்க கேட்கலாம், மணி இதுல என்ன விசித்திரம் இருக்கு அப்படின்னு. ஆனா ஆண்ட்ரியாஸ் வந்து நியூஸ் பேப்பரே வாங்க மாட்டாரு. யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய காடு, அந்த காட்டுல இவ்வளவு பெரிய பனி மூட்டத்துல ஒருத்தர் வந்து ஏன் நியூஸ் பேப்பர் போட்டு போகணும்? இது ரொம்ப மர்மமான ஒரு விஷயமா இருக்குது. இதை விட மர்மமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வீட்டோட கொத்து சாவி காணாம போகுது. காணாம போன அடுத்த நாளே எல்லா டோரும் லாக் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவங்க பொண்ணு விக்டோரியா ஒரு நாள் ஆண்ட்ரியாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடி போயிடுறாங்க. ரொம்ப தேடி தேடி பாக்குறாரு ஆண்ட்ரியாஸ், கிடைக்கவே இல்ல.
அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ளே தங்கிடுறாங்க ஓடி போய். ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு ஆண்ட்ரியாஸ். இந்த மாரி பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் ஆண்ட்ரியாஸ் வந்து யோசிச்சுட்டு, என்னடா நம்ம வீட்ல ஏதோ வந்து ஒரு விசித்திரமா ஏதோ ஒண்ணு நடக்குதே! இப்படிலாம் நடக்குதே! ரொம்ப பயந்துட்டு அந்த மாரி யோசிச்சுட்டே இருக்காரு. யார்ட்டயும் சொல்லவும் முடியல. அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து வெளில வந்து அந்த காட்ட தாண்டி தானே போகணும். அப்படி போகும்போது, அவர் நண்பர்கள் கிட்ட போய் இத ஷேர் பண்றாரு. இந்த மாரி என் வீட்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு போல. யாரோ உள்ற வந்திருக்காங்க. ஆனா வெளில போகல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ எனக்கு நடக்க போற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் கேட்ட அவங்க நண்பர்கள் வந்து சிரிச்சுட்டு, "என்னடா ஜோக் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நார்மலைஸ் பண்ணி கடந்து போயிருக்காங்க. ஆனா அந்த நண்பர்களுக்கு தெரியாது அன்னைக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த பயங்கரமான நாள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 1922 மார்ச் 31 அன்னைக்கு தான் அந்த பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. மரியா வேலைக்கு சேர்ந்த அந்த முதல் நாள். அன்னைக்கு ராத்திரி ஆண்ட்ரியாஸ், அவங்களோட மனைவி, அவங்களோட பொண்ணு விக்டோரியா, அவங்களோட பேத்தி செசிலியா 4 பேரும் கொட்டகைக்கு வரவழைச்சு ஒருத்தர் பின்னர் ஒருத்தரா கோடாரியால தலையில அடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில. யோசிச்சு பாருங்க. அந்த வீட்ல என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? ஏதோ மர்மங்களான விஷயங்களா நடந்துச்சு அப்படின்னு ஆண்ட்ரியாஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த தருணத்திலேயே அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்து முடியுது. அதோட மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த 2 வயது ஜோசப், அந்த பச்சை குழந்தை, அந்த குழந்தைய கூட விடாம அந்த குழந்தையும் தலையிலே கோடாரியால அடிச்சு கொல்லப்படுறான். அது மட்டும் இல்லாம கிச்சன்ல படுத்திருந்த மரியா, அவங்களையும் தலையிலே அடிச்சு அவங்களும் கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி அந்த வீட்ல இருந்த 6 பேருமே மொத்தமா கொல்லப்படுறாங்க. இப்பதான் அந்த மர்மத்தோட உச்சகட்டமே ஆரம்பிக்குது. சில நாட்கள் ஆண்ட்ரியாஸ் வெளியே வரவே இல்ல. உணர்ந்த ஊர்க்கார மக்கள் எல்லாரும் வந்து ஆண்ட்ரியாஸ் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு அதிர்ச்சியான அந்த சம்பவம் கண்ணுக்கு தெரியுது. அந்த வீட்ல இருந்த எல்லாருமே கொடூரமான முறையில கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. இத பார்த்த மக்கள் பதறி போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ்க்கே தலை சுத்துற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கொலைகாரன், அதாவது அந்த சைக்கோபாத் என்ன பண்ணிருக்கானா, கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடவே இல்லை. அதே வீட்டிலேயே அந்த அவன் கொன்ன அந்த பொணத்துக்கூடயே பல நாட்கள் வாழ்ந்திருக்கான். அதுவும் சும்மா வாழல. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டு பொணத்து கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி அங்கேயே வாழ்ந்திருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி குளிருதுன்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டி குளிர் வேற காஞ்சிருக்கான். எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த வீட்ல எதுவுமே தெரியாத மாதிரி ஏதோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். அந்த கொலை பண்ணி போட்ட எல்லாத்தையுமே வைக்கலாலையும் போர்வைகளையும் போட்டு மூடியே வச்சிருந்திருக்கான். ஆனா வந்தவன் எந்த ஒரு நகையையோ எந்த ஒரு பொருளையோ எதையுமே எடுத்துட்டு போகல. அப்போ ஏன் அவங்கள கொலை பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பொருளை, நகை எதுக்குமே அவன் ஆசைப்படல அப்படின்னா ஏன் அவங்கள கொலை பண்ணி போடணும்? கொலை பண்ணிட்டு அவங்க கூடவே ஃபேமிலியா வாழ்ந்திருக்கான்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சைக்கோபாத்தோட மனநிலை எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு பயங்கரமான உண்மை வெளிவருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த 7 வயது சிசிலியான்ற பொண்ணு பல மணி நேரம் துடிச்சு அவளோட தலைமுடிய அவளே இழுத்துக்கிட்டு ரொம்ப வலி தாங்க முடியாம செத்து போயிருக்கா. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு குழந்தையோட அது ரொம்ப துடிக்கிறத கூட பார்த்து அவன் இறக்கப்படலன்னா அவன் எவ்வளவு ஒரு சைக்கோபாத்தா இருந்திருக்கணும். இது வரைக்கும் ஜெர்மனி போலீசார் பல நூற்றுக்கு மேற்பட்டவங்கள சந்தேகப்பட்டு பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஆனா யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன் பல வருஷம் கழிச்சு கூட இந்த கேஸை பத்தி விசாரிச்சிருக்காங்க. கடைசி வரையும் அந்த கொலையாளி யாருன்னே தெரியவே இல்லை. ஆனா ஜெர்மனி வரலாற்றுல மிகவும் சிக்கலான, அதே சமயம் பயங்கரமான ஒரு கேஸ்னா இதுவாதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கொலைகாரன் யாரு, அவனுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவன் எதனால கொலை பண்ணா அப்படின்றத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. உண்மையிலே இந்த கொலையா மனுஷன் தான் பண்ணானா, இல்ல மனுஷனை தாண்டிய ஒரு அப்பாற்பட்ட சக்தியும் இருக்குதா அப்படின்னு இந்த கேஸ் வந்து அந்த சிக்கல்லே தான் பல நாட்கள் போயிட்டு இருக்கு. இன்னமும் அந்த கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மளும் வீட்டுல இருக்கோம். நம்ம வீட்டு மாடி மேல நமக்கே தெரியாம ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த பயம் எப்படி இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல மர்மமான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.